தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. நீங்கள் ஜாக்கிரதையுடன் எதிர்பார்க்கிறீர்களா? லூக்கா 19:43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. காலங்களை அறிவதும் அதனை புரிந்து கொள்வதும் முதிர்ச்சியடைந்த ஒரு விசுவாசியின் தன்மையாகும். தேவன் காலங்களின் தேவன். அவர் காரியங்களை முன்குறிக்கிறார், அதன்படி அவைகளை செய்கிறார். ஆகவேதான் எந்த காரியங்களும் தேவனை அதிர்ச்சிக்குள்ளாக்குவது இல்லை. விசுவாசிகளாகிய நாமும் காலத்தை உணர்ந்து கொள்ளும் ஒரு இருதயத்தை வளர்த்து கொண்டால் எதை குறித்தும் அதிர்ச்சியடையாமல் தேவனுடைய சித்தத்தோடு நாமும் இசைவாய் வளைந்து கொடுத்து இன்பமாய் காலத்தை குறித்த உணர்வோடு செல்லலாம். இன்றைய தினத்திற்கான வேதவசனம்: இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய சந்திப்பின் காலத்தை அறியாமல் போனதினால் அவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவரை குறித்த உணர்வோடு கூட நாம் நடக்கும்போது தேவன் அவர் செய்ய விரும்புகிறதை செய்வார். சிறு விஷயங்களிலும் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம் ஆவியில் இந்த உணர்வை நாம் வளர்த்து கொள்ளலாம். ஆவியானவரை அவித்து போடும்போது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நீங்கள் இந்த நாளை சந்திக்கும் இந்நேரத்தில் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி உங்களை ஆவியானவருக்கு உணர்வுள்ளவர்களாக மாற்றும்படி கேளுங்கள். நீங்கள் நடக்கும் போதும் நீங்கள் கேட்கும் எந்த வார்த்தையும் உங்கள் எல்லா சிந்தையும் எல்லா தியானங்களும் ஆவியானவரின் வழியிலும் தேவனின் சித்தத்தின் மையத்திலும் இருப்பதாக. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மகத்தான விதத்தில் ஆயத்தமாகும். நீங்கள் தேவ மகிமையை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த அனுபவம் ஆசாரியர்களும் லேவியர்களும் சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது இருந்த மகிமைக்கு ஒப்பானதாய் இருக்கும். நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்ளும். உங்களை தேவன் மகிமையான வார்த்தையாக தேசங்களில் வைப்பார். அவர்கள் உங்களை கண்டு நடுங்குவார்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.